மும்பை புறநகர் ரயில் குண்டுவெடிப்பு வழக்கில் குற்றவாளிகள் 12 பேருக்கு இன்று தண்டனை விவரம் அறிவிக்கப்பட உள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் அசோகாவிடம் கேட்போம். அசோகா, மும்பை நீதிமன்றம் எப்போது தண்டனை விவரத்தை அறிவிக்க இருக்கு? அமலா, 2006 ஜூலை 7ஆம் தேதி மும்பையில ஒரு 7 இடங்கள்ல 8 நிமிடங்களுக்குள்ளாக 7 இடங்கள்ல புறநகர் ரயில்கள்ல குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது. அந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 188 பேர் கொல்லப்பட்டார்கள், 700க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தார்கள். இந்த வழக்குடைய விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வந்து கடந்த ஆண்டுதான் முடிவடைந்தது. அதாவது 2014 ஆகஸ்ட் மாதத்தில் விசாரணை முடிவடைந்தது. பின்னர் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில கடந்த 11ஆம் தேதி செப்டம்பர் 11ஆம் தேதி இதோடைய தீர்ப்பு அறிவிக்கப்பட்டது. அதாவது இதில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த 13 பேரில் ஒருவர் மட்டும் விடுவிக்கப்பட்டார், 12 பேர் குற்றவாளிகள் என்று அறிவிக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்களுக்கான தண்டனை விவரம் அன்று அறிவிக்கப்படவில்லை. இன்று அவர்களுக்கான தண்டனை விவரம் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுமார் 11 மணி அளவில் இந்த தண்டனை விவரங்கள் குறித்த விவாதங்கள் இங்கே உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில், மும்பையில் உள்ள மக்கோகா சிறப்பு நீதிமன்றத்தில் துவங்கும். அதன் பிறகு சுமார் 12 மணி அளவில் இதற்கான தீர்ப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமலா, அசோகா, 12 பேருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட வாய்ப்பு இருக்கா? இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் அவளா 2 முக்கியமான சட்டங்கள்ல அவங்க மீது கிட்டத்தட்ட 10-11 சட்டங்கள்ல அவர்கள் மீது பல்வேறு வழக்குகள், வெடிகுண்டு சட்டம், அதே மாதிரி பொது சொத்துக்கு சேதம் விளைவிப்பது, ரயில்வே சட்டம் உள்ளிட்ட பல சட்டங்கள்ல அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் முக்கியமா IPC 302, அதாவது கொலை வழக்கு, 120B அதற்கான சதித்திட்ட வழக்கு மற்றும் மும்பையில் உள்ள மக்கோகா, அதாவது மும்பை ஆர்கனைஸ்ட் கிரைம் கண்ட்ரோல் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு சட்டத்தின் கீழும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுல 302 IPCலையும் இந்த மக்கோகா சட்டத்திலையும் இந்த இரண்டு சட்டங்களிலுமே மரண தண்டனை அதிகபட்ச தண்டனையாக விதிக்கப்பட்டுள்ளது. இது போன்ற சதி செயல்களில் ஈடுபடுபவர்கள், தீவிரவாத குற்றங்களில் ஈடுபடுபவர்களுக்கு, அதே போல கொலை குற்றங்களில் ஈடுபடுபவர்களுக்கு மரண தண்டனை அதிகபட்ச தண்டனையாக விதிக்கப்பட்டுள்ளது. குறைந்தபட்சமாக ஆயுள் தண்டனை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுல 3 பேரை தவிர மீதி 9 பேர் மீது கூடுதலாக தேச துரோக வழக்கு செக்ஷன் 124 செடிஷன் அப்படிங்கிற வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் அவர்களுக்கு தண்டனை சற்று கூடுதலாக இருக்கலாம் என்று சிலர் சொல்லி வந்தாலும் அனைவர் மீதுமே கொலை வழக்கும் மக்கோகா வழக்கும் இருப்பதால் அனைவருக்கும் அதிகபட்சமாக மரண தண்டனையோ அல்லது ஆயுள் தண்டனையோ கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது.